சார் ஃப்ரெண்ட்ஸ் படம் ஃப்ளாப்பா சார் அப்படின்னு விஜய் என்கிட்ட வந்து கேட்டார் அப்படின்னு பேசியிருக்கிறார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் ரஹ்மான் சார் போட்ட பாட்டை எனக்கு பிடிக்கல மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு ப்ரொடியூசர் அப்பச்சன். மலையாள சினிமாவில் ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் அப்படின்னா அப்பச்சன் அவர்கள் தான். பல படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. கல்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நல்ல படங்களை பண்ணியிருக்கிறாரு. அவரும் விஜயம் சேர்ந்து சில படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன படங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை பற்றி பல விஷயங்களை சுவாரஸ்யமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்கிறப்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஸோ அவருடைய பழைய பேட்டி ஒன்று ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அதில் அவர் எப்படி விஜய் மீட் பண்ணார் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா அனியத்தி பிராவு படத்துடைய தமிழ் ரீக் தான் காதலுக்கு மரியாதை படம். அந்த படத்துல விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் செட்டுக்கு போனேன். போய் பார்த்து பேசப்ப எனக்கு உங்க கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஒரு தமிழ் படம் தயாரிக்க போறேன், நீங்க நடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கு என்ன சார் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு, உங்களுக்கு மலையாளத்தில் ஏதாவது ஒரு ஹிட் படம் நல்ல படம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம அந்த படத்தை ரீமேக் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில தான் ஃப்ரெண்ட்ஸ் படம் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப நல்லா தான் வந்துருச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அஜித்துடைய தீனா, கேப்டனுடைய வாஞ்சிநாதன் படம்லாம் ஒன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற போட்டியாக இருந்துச்சு. அந்த வகையில் தான் ஃபர்ஸ்ட் 2-3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா தீனா படத்துக்கும் சரி வாஞ்சிநாதன் படத்துக்கும் சரி பயங்கரமான கூட்டம்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் விஜய் சார் வந்து, சார் ஃப்ரெண்ட்ஸ் படம் ஃப்ளாப்பா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினாரு. நான் தான் சொன்னேன், சார் நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த படம் மண்டைக்கு மேலே தான் ஓடும், அப்படி ஓடலைன்னா இந்த தொழிலை விட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு கேரண்டியாக சொன்னேன். அந்த மாதிரியே திங்கட்கிழமையை தாண்டி படம் வேற லெவலில் போச்சு. குறிப்பாக பல தியேட்டர்ஸில் 100 நாட்களை தாண்டி இந்த படம் ஓடிச்சு அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ நினச்சி பார்க்குறப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் எவ்வளோ பெரிய வெற்றி, எதெல்லாம் தாண்டி வெற்றி அடைஞ்சிச்சுன்னு பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் விஜய் சந்திச்சேன். அந்த நேரத்தில் இன்னொரு படம் பண்ணலாமான்னு பேசுறப்ப கண்டிப்பா சார் பண்ணலாம், நீங்க ஒரு ப்ராஜெக்டோட வாங்கன்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் ரன்வே படத்தை தமிழ் ரீமேக் பண்ணலாமான்னு கேட்டேன். ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கல. அப்போ அவர் சொன்னாரு, உங்களுக்கு எந்த டேரக்டர் பிடிக்குதோ அந்த டேரக்டரை கூட்டு வாங்க, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படிதான் அந்த அழகிய தமிழ் மகன் படம் அமைஞ்சிச்சு. ஆனா எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாரு, சார் ரஹ்மான் பாடலுக்கு நீ டான்ஸ் ஆட வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா ரஹ்மான் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பாலிவுட்ல கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அதே தமிழ் சினிமால 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா எனக்காக ஒரு 25 லட்சம் கம்மி பண்ணி 75 லட்சத்துக்கு அந்த படத்துல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறமா வேணான்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் நடக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ ரஹ்மான்கிட்ட கேட்டோன்னே அவரும் உடனே ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சுங்க. ஓப்பனிங் சாங் ஒன்று கொடுத்தாரு. அந்த பாட்டை கேட்டுட்டு விஜய்க்கு அந்த பாட்டு பிடிக்கல, பேசாம மாத்திடலாமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்ன அப்படின்னா ரஹ்மான் என்ன நினைப்பாரு, அவரு வேண்டான்னு சொல்லிடுவாரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உடனடியாக வாலி சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் லிரிக்ஸ் சொல்லி கொடுங்க, நான் உடனே அதுக்கு மெட்டு போட்டுறேன் அப்படின்னு அந்த பாட்டை உருவாக்குனாரு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஹிட், அதுதான் எல்லா புகழும் அப்படிங்கிற பாட்டுன்னு சொன்னாரு. அடுத்ததா இந்த படத்துடைய பட்ஜெட் நாங்கள் 18 கோடியில தான் பிளான் பண்ணோம் அந்த டைம்ல. ஆனால் 21 கோடிக்கு போச்சு. பட் இன்னும் கூட ஜாஸ்தியாக போயிருக்கலாம். ஆனால் விஜயோடைய கட்டுப்பாடு தான் இந்த படத்துக்கு இவ்வளோ கம்மியான பிரைஸ்ல பண்ண முடிஞ்சிச்சு. குறிப்பா எனக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த படத்தை கிட்டத்தட்ட 27 கோடிக்கு பிரமித் சாய்மீராவுக்கு நான் வித்துட்டேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் தான். ஸோ இந்த மாதிரி பல நல்ல நினைவுகள் விஜய் கூட இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ப்ரொடியூசர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.